வணக்கம் நண்பா. நான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ப்ளூ லாக் அனிமே சீசன் 3 அதோடைய கன்டினியூவேஷன் தான் பார்க்க போறோம். இப்போ தான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாப்டர் ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, பச்சிரா பால கோல் போட போயிட்டுருப்பான். அதே நேரத்தில இசாகியோட மைண்ட்ல என்ன போகும்னா, "ஓகே பச்சிரா, வெறும் 10 நாள் ட்ரெய்னிங்லயே ஸ்பெயினோட டாப் 11 ரேங்க்குள்ள வந்திருக்க. ஸோ உன்னுடைய ப்ராக்ரஸ் என்னன்னு எனக்கு காட்டு." தென் பச்சிராவ பார்த்தீங்கன்னா, இந்த கேம்ல நான் எந்த மாதிரியான டான்ஸ் ஆடுறது?" அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போவான். அப்போ 10 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுவாங்க. ஸ்டார்ட்டிங்ல நம்ம பசங்க எல்லாரும் உள்ள போனதும், ஸ்பெயினோட அண்டர் 20 டீம் மெம்பர்ஸையும், அந்த ரியல் லாவினோவையும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பானுங்க. அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் மைக்ரோ டிரான்ஸ்மிட்டர் குடுப்பாங்க. குடுத்ததும் நம்ம லாவினோ பேச ஆரம்பிப்பாரு. "யோ யோ யோ! எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கோங்க ப்ளூ லாக் பாய்ஸ்." இத கேட்டதும் ஒட்டாயா, "லாவினோ, உண்மையா தான் சொல்றீங்களா? நாங்க எல்லாரும் உங்ககிட்ட சாக்கர் கத்துக்கலாம்னு வந்தோம்." அதுக்கு லாவினோ பார்த்தீங்கன்னா, "ம். கரெக்ட் தான். நான் தான் உங்க மாஸ்டர். ஆனா, நான் சாக்கர பத்தி உங்களுக்கு எதுவும் சொல்லி தர மாட்டேனே." "ஆ" அப்படின்னு பண்ணுவாரு. அத பார்த்ததும் நம்ம பஜீராவும் சேர்ந்துட்டு ஆன்னு பண்ணுவான். ஆனா, மத்த பசங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஷாக்ல பார்ப்பானுங்க. தென் இந்த இடம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுலயே பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர கிரியேட் பண்றதுக்கு. ஆனா, நான் தானே இப்போதைக்கு வேர்ல்டுலயே பெஸ்ட்டு. ஸோ நான் எதுக்கு உங்களுக்கு சொல்லி தரணும்? அப்போ பச்சீரா என்ன சொல்லுவான்னா, ஆனா வேர்ல்டுலயே இப்போதைக்கு பெஸ்ட்டு நொயல் நோவா தானே? இத கேட்டதும் லாவினோ, ஏன்டா டேய்! என் கூட சண்டைக்கு வரணும்னே பார்க்குறியா? அதெல்லாம் இல்ல. டிவில அப்படிதான் சொன்னாய்ங்க. அதான் சொன்னேன். இங்க பாரு குழந்த, எவன் என்ன சொன்னாலும் வேர்ல்டுலயே பெஸ்ட்டு நான் தான். எனக்கான வேர்ல்டு பெஸ்ட் இங்க இருக்கு. புரியுதா? அண்ட் அந்த இமேஜ் எனக்கு மட்டும் தான் தெரியும். வேற யாருக்கும் தெரியாது. நீ வேர்ல்டுலயே பெஸ்ட்டா மாறணும்னு ஆசைப்பட்டீன்னா, ஃபர்ஸ்ட் மத்தவன் என்ன சொன்னாலும் அத நீ காதுலயே வாங்கக்கூடாது. தென் இன் பிரேசில், அதாவது என்னுடைய ஹோம் கண்ட்ரில ஜிங்கான்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஃப்ரீயா மூவ் பண்றதுன்னு அர்த்தம். அண்ட் ஜிங்கா பார்த்தீங்கன்னா, மார்ஷியல் ஆர்ட்ஸ் அண்ட் மியூசிக் 2த்தையும் மிக்ஸ் பண்ணது. இது எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கெப்போய்ரா. அட் ஃபர்ஸ்ட் நல்லா விளையாடுறவங்கள பார்த்து நீங்க காப்பி பண்றது இட்ஸ் ஓகே. ஏன்னா நானும் அப்படிதான் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் உங்களுடைய ஓன் இமேஜ அதில மிக்ஸ் பண்ணி, உங்களுக்கான வேர்ல்டு பெஸ்ட்ட நீங்க தான் கிரியேட் பண்ணணும். ஏன்னா, அங்க தான் உங்களுடைய உண்மையான அடையாளமே ஆரம்பிக்குது. தென் நான் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டர்ஃப்ளை இமேஜா யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஃபீல்டு தான் என்னுடைய ஸ்டேஜ்ன்னு நெனச்சுக்கிட்டு, எனக்கான வேர்ல்டு பெஸ்ட்டுங்கிற டான்ஸ் ஆடுவேன். அது பார்த்தீங்கன்னா, ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப புடிச்சு போயிடுச்சு. அண்ட் பணமும் நெறையா வர ஆரம்பிச்சது. இப்படி தான் நான் பெரிய ஹீரோவா ஆனேன். இது ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல? அண்ட் சாக்கர் பார்த்தீங்கன்னா, ஒரு இம்ப்ரூவைசேஷன். அதாவது உங்களுக்கு புடிச்சவங்க கிட்ட இருந்து அவங்க ஸ்டைல காப்பி பண்றது. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம பஜ்ரா பார்த்தீங்கன்னா, ஹையா! அப்படின்னு சொல்லி ஒரு ஜம்ப் அடிச்சு, நம்ம லாவின் வச்சிருந்த பாலையே ஸ்டீல் பண்ணிடுவான். ஸ்டீல் பண்ணிட்டு அவர மாரியே காப்பி பண்ணி ஸ்டைலா பண்ணுவான். அத பார்த்த லாவினோ, "டேய்! உனக்கு புரிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். அண்ட் உனக்கான ஓன் இமேஜும் கிடைச்சிருச்சு. இப்போதைக்கு அந்த இமேஜ் இந்த உலகத்துக்கு யாரால காட்ட முடியும்னா, அது உன்னால மட்டும் தான். ஸோ உன்னுடைய அடையாளத்த மறந்துடாத. புரியுதா?" அப்படின்னு நம்ம லாவினோ சொல்லுவாரு. தென் நம்ம பஜ்ரா பார்த்தீங்கன்னா, அவனுடைய 3டி மோஷன அனலைசிஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்போ நான் எப்படியாவது லாவினோவோட மூவ்மெண்ட்ஸ காப்பி பண்ணி, அண்ட் என்னுடைய ஓன் இமேஜ் அதில மிக்ஸ் பண்ணி, வேர்ல்டுலயே பெஸ்ட்டா மாறணும். அப்படின்னு அவன் மைண்ட்ல ஓடிட்டுருக்கும். அதுக்காக அவன் என்ன பண்ணுவான்னா, லாவினோ மாரி உடம்பு வர்றதுக்கு வெயிட் மிஷின் ட்ரெய்னிங்கும், அண்ட் நல்ல இமேஜினேஷன் பண்றதுக்கு மெடிடேஷன் ட்ரெய்னிங்கும் எடுத்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லாவினோ அண்ட் பஜ்ரா 2 பேரும் ஒண்ணா நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ பஜ்ரா பார்த்தீங்கன்னா, "ஹே லாவினோ! என்கிட்டயும் என்னுடைய ஓன் இன்னர் விசுவலைசேஷன் இருக்கு. நான் அத மான்ஸ்டர்ன்னு தான் கூப்பிடுவேன்." ம். நல்ல ரூட் கிடைச்சிருச்சு. அப்ப அதான் உன்னுடைய அடையாளமா? ஆனா லாவினோ, அந்த மான்ஸ்டர நான் எப்படியாவது ஓவர் கம் பண்ணி ஸ்ட்ராங் ஆகணும். ஸோ நான் ஸ்ட்ராங் ஆகணும்னா எந்த மாரி விசுவலைசேஷன் பண்ணணும்? அத சொல்லுங்க. அதுக்கு லாவினோ பார்த்தீங்கன்னா, சரி நீ சொல்றல்ல உன்னுடைய மான்ஸ்டர்ன்னு. அது இப்போ காணாம போயிடுச்சா என்ன? இல்ல லாவினோ, அது இங்க தான் இருக்கு. தென் இட்ஸ் ரொம்ப சிம்பிள். அந்த மான்ஸ்டர நீ அடுத்த கட்டத்துக்கு எவால்வேட் பண்ணு. அது உன்ன வேர்ல்டுலயே பெஸ்ட் ஸ்டேஜ்க்கு கொண்டு போவும். அப்படியே இப்ப லைவ்ல என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. அதுல பஜ்ரா பால ட்ரிபிள் பண்ணி ஒரு பிளேயர தாண்டி போயிட்டுருப்பான். அத பார்த்ததும் பெஞ்ச்ல உட்காந்துருக்க நம்ம பசங்க, "டேய்! அவன் பேஸ்டர் பிளேயரயே ஒன் ஆன் ஒன்ல தாண்டி போயிட்டுருக்கான்டா." அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பானுங்க. அதே நேரம் நம்ம இஷாகி மைண்ட்ல என்ன போயிட்டு இருக்குன்னா, பஜ்ராவோட ட்ரிபிளிங் இங்க ஒர்க் ஆகுது. ஆனா அவனுடைய ட்ரிபிளிங் ஸ்டைல்ல ஏதோ டிஃப்ரெண்ட்டா இருக்கிற மாரி தோணுது. எந்த மாதிரினா, ஏதோ கம்மியான எனர்ஜி யூஸ் பண்ற மாரி இருக்கு. இல்ல, அவனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி முன்ன விட இப்போ ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம, அவனுடைய அப்பர் பாடி பார்த்தீங்கன்னா, மூவே ஆகல. ஆனா, அவனுடைய கால் பால போவே விட மாட்டேங்குது. இதனால அவனுடைய அடுத்த மூவ் என்னன்னு கணிக்கவே முடியல. ஈவன் அவனுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருந்தும், அவன் முன்னேறி போகாம அப்படியே நிக்கிறான். அப்படியே இந்த பக்கம் பஜ்ரா மைண்ட்ல என்ன போயிட்டு இருக்குன்னா, நான் லாவினாவோட ஜிங்காவையும், என்னுடைய மான்ஸ்டரையும் ஒண்ணா இணைக்க போறேன். அப்படி இணைக்கிறதுனால, ஆப்போனன்ட்ட என்னோட இமேஜ் ஃபீல்டுல விழ வைப்பேன். தென் ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள ஃபர்ஸ்ட் மூவ் மேக் பண்ண வைப்பேன். அதுக்கப்புறம் அவங்களுடைய மூவ ரீட் பண்ணி, நான் அத பிரேக் பண்ணுவேன். இதுதான் பஜ்ரா மிகரோட நியூ ட்ரிப்ளிங் ஸ்டைல். அதாவது ஜிங்கா வெர்சஸ் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி முன்னேறி போவான். இத பார்த்ததும் இஷாகி செம்மையா மோட்டிவேஷன் ஆயிடுவான். "பஜ்ரா, என்னோட எக்ஸ்பெக்டேஷன தாண்டி போயிட்டே இருக்க." தென் அப்படியே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ குனியாமி ஸ்பீடா வந்து பஜ்ரா முன்னாடி நின்னு, ஒரு மாரி பார்ப்பான் பாருங்க. அப்பா! அந்த மாரி இருக்கும். அப்படியே அள்ளு விட்டுரும்.
நம்ம பஜ்ராவும் கூட சேர்ந்துட்டு ஒரு மாரி பார்ப்பான். இதோட பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டர் அப்படியே முடிச்சுருவாங்க. ஓஎஸ் எல்லாத்துக்கும் இந்த சாப்டர் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறுபடியும் நெக்ஸ்ட் சாப்டர்ல வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாய்ஸ் ஆஃப் தமிழ். தேங்க் யூ கைஸ். டாடா பை பை.